ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஒன் சன்னி டேங்கிற கொரியன் மினி சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரைம் த்ரில்லர்னு இல்லாமல் ஒரு அழகான லவ் ஸ்டோரி. நம்ம ஹீரோ மாஸ்டர் சன்ல நடிச்ச சோஜி செப். இந்த சீரீஸில் ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் போல்டான கூலான கேர்ளாக இருக்கா. சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே ஈவெண்ட் பிளானிங் கம்பெனிலேருந்து ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச். அதில் தான் உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோ. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர், ஹீரோ, மேனேஜர் இவங்கெல்லாம் பேசிட்டு வர்றாங்க. அதில் தான் தெரியுது ஹீரோ ஒரு வேலை விஷயமா ஜேஜோ ஐலாண்ட் போக போகிறாரு அப்படின்னு. அப்போது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. உங்களோட எக்ஸை மறக்க முடியலைன்னா அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. நாம் தனியாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க வருவாங்க. அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்தே சேருவாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதே டைமில் ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறாங்க. 2 பேருமே ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஜேஜு வந்துட்டாங்க. டாக்ஸிக்காக ஹீரோ லைனில் நிற்கிறாரு. அதே லைனில் ஹீரோயினும் இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் விளையாண்டுட்டே இருக்கான். ஹீரோவை பின்னாடி தட்டி ஹீரோவும் அவன் கூட விளையாடுறதுக்காக அவனை போய் பிடிக்க அவன் பயந்து போய் ஆள ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா ஓடி வந்து அச்சோ என்னாச்சு, என் பையனை அடிச்சிட்டிங்களா அப்படின்னு ரொம்ப பதறாங்க. உடனே இல்லை அடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. பக்கத்தில் எல்லாருமே குசுன்னு ஹீரோவை பார்த்தே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவரை பார்த்துட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவை ஒரு இடிச்சு தள்ளி விட்டுட்டு சிரிக்கிறா. இப்போ ஹீரோ டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸை இறக்கி இயற்கையை ரசிக்கிறாரு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் இது சியோல் மாதிரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு கிளாஸை மூடிட்டு உள்ளே வந்து சீச்சி என்ன இது நாத்தம், மாட்டு சாணமா அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, சேச்சா ஜேஜுல மாட்டு சாணமா, இது குதிரை சாணம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் தனியாகவா வந்திருக்கீங்க டாக்ஸி டிரைவர் கேட்கும்போது ஆமாம் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அவர் ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா சாண்டியோகோன்னு ஒரு இடம். இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் கொண்டு போய் இறக்கியும் விட்டுறாரு. உள்ளே போனால் நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் ட்ரிங்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கு அந்த இடமே. அங்கே ஒரு ரூமில் 4 பேர் தங்குற மாதிரி தான் வசதி இருக்குது. லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு பீச் இங்கே எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் நடந்து போயிடலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஆள் பீச்சில் அவ்வளோ விசேஷமாலாம் இருக்காது, இந்த பின்னாடி ஒரு ஸ்டோன் ஃபென்ஸ் இருக்குது, அது வழியாக போனீங்கன்னா பீச் வந்துடும், 5 மினிட்ஸ் தான் நடந்து போனா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பீச்சில் காட்டுறாங்க. ஹீரோ பீச்சில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு இதை தாங்கவே முடியல, ரொம்ப சோகமாயிடுறாரு. நான் இதை சொல்ல தான் வந்தேன், சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு நெக்லஸை அந்த டேபிளில் வச்சுட்டு எந்திக்கிறா. ரொம்ப அழதான் செய்கிறா அந்த பொண்ணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இவ்வளோ அழுறதுக்கு நம்ம ஒன்றாவே இருக்கலாமே, நீ அழுற வரையாவது என் கூட இறேன் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போயிடுறா. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ அந்த கடற்கரையில் நின்று யோசிக்கிறாரு. நான் தனியாகக்கூடாதுன்றதுக்காக தான் அவளை போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த உலகத்திலே தனியான மனுஷன் நான் மட்டுமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடற்கரையில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல ஹீரோயின் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கா. திரும்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனால் அங்கே நிறைய பேர் டேபிளில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவே இன்வைட் பண்ணுறாங்க. அவரும் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் அங்கே உட்காந்துடுறாரு. அவர் உட்கார்ந்ததும் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் உட்காந்து நல்லா அவரை உரசிட்டு இருக்குதுங்க. திரும்ப ரூமில் போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் மேனேஜர் பேசுனதை பற்றி யோசிக்கிறாரு. மேனேஜர் அவளை மறந்துடு, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, நீ உன் லைஃப்பை பாரு, அவள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அவள் திரும்ப வரதா சொல்லியிருக்கா, அவள் கண்டிப்பாக அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வருவா, என்ன பிரேக்கப் பண்ணால அவனை பண்ண மாட்டாளான்னு சொல்லும்போது மேனேஜர் சொல்கிறாரு, உனக்கு இது ஓவரா தெரியலையா, அவள் வரதா இருந்தால் எப்போவோ வந்திருப்பா, நீ பேசுறது எப்படி இருக்குன்னா நீ ஒருத்தன் காலை மிதிச்சுட்டு நீங்கள் என் காலுக்கு அடியில் உங்கள் காலை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அவளை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நினச்சிட்டு அப்படி நைட்டு தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு திருடன் தான். ஹீரோவோட வேலட்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஹீரோயினும் வரா. என்னோட திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து அவளோட மொபைல் ஃபோன் காணாமல் போயிருக்கும், வேலட் இருக்கும். ஹீரோவுக்கு அவனோட மொபைல் ஃபோன் இருக்கும், ஆனால் வேலட் காணாமல் போயிருந்திருக்கும். அப்போ நீங்களும் சாண்டியோகில் தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் கேட்கவும், சேச்சா நாங்கள் சும்மா போயிருந்தேன், பார்க்குறதுக்காக போயிருந்தேன், அவ்வளோதானா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ஹீரோயின் பயப்படுறா. என்ன இவ இதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ஷன் விடுறான்னு ஹீரோ பார்க்க திரும்ப போலீஸ்காரங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லவும் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ரோஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே அங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீங்கள் என்ன தொலைச்சிங்கன்னு கேட்கும்போது என்னோட வேலட்டே போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல, உங்களுக்கு பரவாயில்ல வேலட் தான் போச்சு, எனக்கு மொபைல் ஃபோன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் பேசிட்டு வராங்க. அப்போ தான் ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் யாரையாவது டேட் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையேன்னு சொல்லும்போது அப்போ ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. அந்த டாக்ஸி டிரைவர் தனியாக வந்ததுனால இங்கே இறக்கி விட்டாரு. இந்த பொண்ணும் அச்சோ அவ்வளோ பயப்படுறா. அப்போதான் ஹீரோக்கு புரியுது அங்கே டேட் பண்ணிக்கிறதுக்காக யாரனாலும் செலக்ட் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக தான் நிறைய பேர் அங்கே வருவாங்கன்றது. இப்போ ரோஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த லேடி கிட்ட என்னோட வேலட் காணாமல் போயிடுச்சு, நான் நாளைக்கு பணம் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுவேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. சாப்பிட்லன்னு உடனே சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க. ஹீரோயினும் சாப்பிட்றதுக்கு வந்துடுறா.
அப்போ அவங்க பேங்க் பாஸ்புக்கை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது அவர் அப்போ சொல்கிறாரு, ஓ இதனால தான் ரோஸ் கெஸ்ட் ரோஸா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ரொம்ப ஏழையாக இருந்தார், எனக்கு எங்கள் அக்காங்களுக்குலாம் 2001 201 தான் பேர் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா நம்ம ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கொரியனில் ஒன்னு இருக்கும். ஸோ அவர் ரொம்ப ஏழைன்றனால பேர்லையாவது பணம் இருக்கட்டும்ன்றதுக்காக அப்படி பேர் வச்சிருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே இது பிடிக்கலையா. என்னோட அக்கா ரொம்ப பொய் சொல்லுவா, அவள் யாராவது பேரை கேட்டால் உண்மையான பேரையே சொல்ல மாட்டா. நான் பேர் மாற்றினது என் ஹஸ்பண்டுக்கே தெரியாது, நான் பேர் மாற்றுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு, சொர்க்கத்தில் போனப்போ அவருக்கு என் பேர் தெரிஞ்சதுன்னா இவ்வளோ வயசாகி இந்த பேர் தேவையான்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் எனக்கும் பேர் காமனான நேம் தான், ஆனால் என்னோட நேமை கேட்டாலே ஒரு பாய் நேம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி நல்லா பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. அந்த அம்மா நல்லா கவனிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரையுமே. லொக்கேஷன் பார்க்குறதுக்காக ஹீரோ வெளியே போயிட்டுருக்காரு. வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கப்பலில் இடிச்சிடுறாரு. அவங்க ஹாட் காஃபி வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் கொட்டிடுது. அச்சோன்னு பயப்படும் போது நான் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது அவரோட வேலட் காணாமல் போயிடுச்சுன்னு. அப்போ அவர் ஒரு தர்ம சங்கடமான இடத்துல நிற்கும்போது ஹீரோயின் டக்குன்னு வந்து நான் காஃபி வாங்கி தரேன், உங்கள் காஃபி என்ன டைப்புன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன், உங்கள் ஃபோன் கிடைக்குமான்னு கேட்டு வாங்கிக்கிறா. அவள் கால் பண்ணுறா இவங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கா. இவர் பார்த்துட்டே இருக்காரு, என்னடா இது நம்ம பேலன்ஸ் அப்புறம் கால் பண்ணிடுவா போலேன்ற மாதிரியே. ஒரு வழியா அவள் பேச வேண்டியவங்களுக்கு பேசிட்டு வந்து ஹீரோ கிட்ட, நான் இன்னைக்கு உங்கள் கூடவே இருந்துக்கிட்டுமா, எனக்கு ஃபோன் வரும், நாளைக்கு நான் வேறு மொபைல் ரெண்ட் வாங்கி கேட்கிடுவேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறா. அதோட ஃபுட்டுக்கும் ட்ராவலுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்து ரெண்டு பேருமே பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறும்போது ஹீரோ தனி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறா. அவளுக்கு முதல்ல இருந்து ஹீரோவை பிடிச்சிருக்கும் போல. ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. அவர் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பிக்கிறா. ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஹீரோவுக்கு ஃபோன் வருது. நமக்கு தான் வருது போலன்னு ஹீரோ வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. இது என் கம்பெனியில் இருந்துமா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அந்த பக்கம் போயிடுறா. ஹீரோ கிட்ட பேசுறது மேனேஜர் தான். மேனேஜர் வேலை முடிஞ்சுதான்னு கேட்கும்போது தான் ஹீரோ அவர் வேலை தொலைச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பிளேசஸ் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பிளேசஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் உடனே நீ பெக்கர் ஐடியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் பேசிக்கிட்டே வேக வேகமாக நடந்து போயிட்டாரு. ஹீரோயினும் ஹீரோவும் மிஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு நடுவில் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி நான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அந்த டைம்லேயும் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டே தான் இருக்கா. ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு பசி எடுத்துடுது. ஹீரோயின் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறா. இல்லை பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, நான் எங்கேயாவது சார்ஜ் போட முடியுமான்னு பார்க்குறேன், உங்களுக்கு வேறு ஏதோ கால் வரணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. அப்போ அவள் கேட்குறா, நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இங்கே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ராஜெக்ட், அதுக்கு தான் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவளை பற்றி சொல்கிறா. நான் இங்கே ஒரு பப்ளிஷிங் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் மேஜராக சைனீஸ் புக்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், சைனீஸ் டூரிஸ்ட்டுக்காக கொரியன் கைடு புக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ லிவிங் ஹாலில் சார்ஜ் போட்டுட்டு ஹீரோயின் ரூம் கதவை தட்டி லிவிங் ரூமில் தான் சார்ஜ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வெளியில் வந்து பார்க்குறா. ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஹீரோ வந்து கண்டுக்காத மாதிரி தான் இருக்காரு. அப்போ ஹீரோயின் மனசில் நினைக்கிறா, நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், 10 லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு 10லையுமே ப்ரைஸ் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மளை திருப்பி லவ் பண்ணுவாங்கன்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் குளிக்கலான்னு பாத்ரூமுக்கு போகிறா. கதவை திறந்து பார்த்தா உள்ளே ஹீரோ குளிச்சுட்டு இருக்காரு. பாத்ரூம் டோர் உடஞ்சிருக்கு போல், அது தெரியாமல் அவள் டோர் ஓப்பன் பண்ணிடுறா. ஐயோ அம்மான்னு கத்திட்டே ஓடுறா. நான் எதையும் பார்க்கலன்னு வேறு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ரொம்ப பதட்டமாக வெளியில் வராரு. அப்போ அந்த பக்கமாக அந்த அம்மா வந்து டோர் லாக் உடஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வெளியே கிளம்புறதுக்காக வராங்க. ரெண்டு பேர் முகத்தையும் மற்றவங்களால பார்க்க முடியல, ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தட்டி தடுமாறி முட்டி மோதி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. ஹீரோயின் அவள் ஒரு ஃபோனை ரெண்ட் வாங்கிட்டா. அதே மாதிரி ஹீரோவும் அவர் தேவையான கார்டை வாங்கிக்கிட்டாரு. ஹீரோ லொக்கேஷன் பார்க்குறதுக்காக ஒரு கார்டனுக்கு போயிருக்காரு. ஹீரோயினும் அங்கே தான் போயிட்டுருக்கா. அப்பப்போ ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கல. அங்கே உள்ள இயற்கையை நல்லா ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம்லாம். அப்போ நிறைய வாசகங்கள் அங்கே பார்க்குறாரு. அவர் மனசுக்கு இதமாக இருக்குது. அவரோட எக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இடையில ஒரு இடத்துல ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஃபோன் பேசிக்கிட்டே ஹீரோயின் வரா. அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டா, அச்சோ இவரா அப்படின்னு. அடுத்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு ஹீரோ பில் பே பண்ண வரும்போது உங்கள் பில் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் என்ன இங்கே பண்ணுறா, நம்ம பில் இதுக்கு இவ பே பண்ணான்னு பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவை எப்படியாவது சமாதானப்படுத்துகிறோன்ற பேரில் அவள் பாட்டு என்னத்தெல்லாமோ பேசிகிட்டு இருக்கா. நான் எதையுமே பார்க்கல, நீங்கள் பாட்டு கதவை சாத்திட்டீங்கல்ல, இங்கேயே பயந்து போய் திரும்பினீங்க, பார்க்கலன்னு 10 தடவை பார்த்தேன்றதை சொல்லிட்டா. திரும்ப ஹீரோ போயிட்டாருன்னு நினச்சி தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கா. நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தது அவனை பார்த்ததுனால தான் நினச்சிட்டு இருப்பானோ, அச்சோ நம்மளை இவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போகிறாரு. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது.
நிறைய மரங்கள் நிறைஞ்ச காட்டுக்குள்ள ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து தான் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோவை லவ் பண்ண பொண்ணும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீ கால் பண்ணதை நான் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அட்டன் பண்ணிட்டேன். நான் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டேன். ஆனா இதோட விட்டுரு, நான் எப்போ வேணாலும் ஃபாரின் போகலாம். இப்பவே எனக்கு ஜாப் கிடைக்கல தான், ஆனா எப்போ வேணாலும் கிடைச்சிரும். நான் இருக்கிற வரைக்கும் உன் கூட பேசணும்லாம் நினைக்காத. நான் இனிமே உன்கிட்ட பேசவும் மாட்டேன், நான் இனிமே உன்னை தேடி வரவும் மாட்டேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ உன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. நைட் ஆயிடுது. ஹீரோ பஸ்ல இருந்து இறங்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்சம் நனைஞ்சிட்டா. அப்போ ஹீரோ சொல்றாரு, டிவியில இன்னைக்கு நைட் மழை நின்றுரும், ஆனா காலையில ஆரம்பிச்சிரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த காஃபி ஷாப்ல போய் ஹாட் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கூப்பிடுறா. ரெண்டு பேருமே அங்கே போய் ஹாட் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. உங்க பிராட் ஷோல்டரை பார்த்து நீங்க ஐஸ்டு அமெரிக்கானா தான் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த கோல்டு வெதர்ல கோல்ட் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, ஹாட் காஃபி தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு 2-3 விஷயத்துல உங்களுக்கு இதுதானே பிடிக்கும் அதுதானே பிடிக்கும்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு உங்களுக்கு இதுதானே பிடிக்கும்னு சொல்றது பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதுல்லன்னு சொல்றது தான் பிடிச்சிருந்திருக்கு. உங்களுக்கு பியர் தானே பிடிக்கும் சோஜுவை விடன்னு சொல்லும்போது, இல்ல சோஜு தான் பிடிக்கும்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க, எப்பவுமே இப்படிதானு கேட்கும்போது, ஆமா எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. அந்த அம்மா இருந்துட்டு, நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கிட்ட நீ கொடை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆனா நான் வாங்கிப்பேன்னு சொல்றாரு. இல்ல நான் வச்சிருக்கேன், நான் தரேன் அப்படின்னு ஒரு கொடையை கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோ வெளியில போகும்போது எல்லாருமே அந்த கொடையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கொடையில டெடி பியர் டாட்ஸ் அப்படின்னு பிங்க் கலர்ல இருக்கு. அப்படியே ஒரு லேடிஸ் கொடை மாதிரி இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி கொடையை பிடிச்சிருந்தோன்னே ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீரோ தலை தெரிச்சு ஓடுறாரு, விட்டா போதுண்டா சாமின்னு. திரும்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. அவளால முடியவே முடியல. அப்ப யாரோ ஒரு ரூம் கதவை தட்டுறாங்க. யாருன்னு கேட்குறா. கொஞ்சோட கதவை திறந்து ஹீரோ அவளுக்கு மெடிசனை உள்ள வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கதவை பூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அதை வந்து எடுத்துட்டு பெட்டுக்கு போறா. திரும்ப கதவை தட்டுறாரு. என்னன்னு கேட்டா தண்ணி வைக்கிறாரு. திரும்ப அதை எடுத்துட்டு மறுபடியும் பெட்டுக்கு போனா மறுபடியும் கதவை தட்டுறாரு. என்னடான்னு பார்த்தா அம்பர்லா வைக்கிறாரு. வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் திரும்ப தட்டுவாருன்னு கதவு பக்கத்திலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா சத்தமே இல்ல. திரும்ப கதவை திறந்து பார்க்கும்போது அவர் இல்ல. ஆனா இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அப்படி படுத்துக்கிறா. ஹீரோ ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஆளை மீட் பண்றாரு அந்த ஈவென்ட் விஷயமா. அங்கேயே அந்த டிரைவர் தான் வந்து நிக்கிறான். ஆனா உடனே அந்த ஆளை கொண்டு சொருவிடுறாங்க எல்லா கேரக்டருக்கும். அப்போ ஹீரோ அவர்கிட்ட, நான் தான் கிம் ஜிஹோ, நாங்கள் எங்கள் ஈவெண்ட் நடத்தலான்னு இருக்கோம், 7 நாள் நடக்கும், அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 10 ஆக்டிவிட்டீஸ், மொத்தம் 70 ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆள் பாட்டுக்கு கோல்டில் தும்முறதும் இருமுறதுமா இருக்க அவரால் இதுக்கு மேலே பேசவும் முடியல. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினை கேட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இங்கே இல்லை, அவங்க ஒரு ஃபோன் ரெண்ட் வாங்கிட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்களேன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. திரும்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அவள் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சாப்பாடு வருது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுடான்னு நல்லா ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட பாஸ் கால் பண்ணுறாரு. அந்த மேனேஜர் தான் அவரோட பாஸ். கால் பண்ணி இந்த லொக்கேஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ் பார்க்க வேண்டியிருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை இதுவே போதும், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேசிட்டே இருக்கும்போது ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போகிறா. அந்த டெடி பேர் கூட தான் வச்சிருக்கா. ஹீரோ என்னன்னு நினச்சி வேகமாக வெளியில் வந்து பார்க்குறாரு. ஆனால் அது வேற ஒரு பொண்ணு. அப்படியே சோகமாக நிற்கிறாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு பிடிச்சிருச்சு. ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. நேற்று ஹீரோயின் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு மழை வருமா, நான் வேற பொட்டானிக்கல் கார்டன் போகணுமே அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆல்ரெடி போயிட்டா. அங்கே இருக்கிற செடிகள் மரங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போர்டை பார்க்குறான். அதில் ஜேஜு டைலாக்ல ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறா. அதே டைமில் ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் அங்கே ஹீரோயினை தேடிட்டே இருக்காரு. அங்கே எங்கன்னு தேடி ஒரு வழியாக ஃபுட் ட்ரக் பக்கத்தில் ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பக்கத்தில் போயும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. யாராவது உங்களை பார்த்தா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்கிறா. நான் உங்களை ஃபாலோ பண்ணல, நேரத்தையும் உங்களுக்கு ஃபோன் அர்ஜென்ட்டாக வந்துச்சு, உங்கள் ஃபோன் ஆஃபில் இருந்துச்சு, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாரு. ஹீரோயின் அதை பேசிட்டு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு மெடிசன், வாட்டர், அம்பர்லா எல்லாத்துக்குமே ஏதாவது சாப்பிட்லாமா என்னோட ட்ரீட்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, இல்லை ஆல்ரெடி நீங்கள் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டீங்க போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்பிக்யூ சாப்பிட்லாமா உங்களுக்கு அது பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்றாரு. அப்படி 2 பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் படித்தது ஒரு பாய்ஸ் ஸ்கூல் தானே, அப்படியே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மிலிட்ரி சர்வீஸும் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சிஸ்டர்ஸே இல்லை, அதோட உங்களுக்கு சாசா கேம் பார்க்குறது, லைவாக பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறது இதெல்லாம் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்கிறாரு ஹீரோ. அன்னைக்கு நைட்டு அந்த ரோஸ் கெஸ்ட் ஹவுஸ் அம்மா, ஹீரோ, ஹீரோயின் 3 பேருமே சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ மீட்டை கிரில் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா ஹீரோயின் கிட்ட, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அவள் இல்லைன்னு சொல்லவும், இவ்வளோ அழகான பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு இருந்துச்சு, ஆனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்.
நான் அடிக்கடி கால் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல, ஒர்க் பண்ண விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கண்ணால் பார்த்து அழகில் லவ் பண்ணுறது ஒரு லவ்வே கிடையாது. உண்மையான லவ்வாக இருந்தால் ஒரு நாள் அவருக்காக நீ சிரிப்ப, அப்போ அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவருக்காக நீ அழுவ, அப்போ அவரை ரொம்ப வெறுப்ப, அதுதான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயின் தூங்குற மாதிரி இருக்குது. ஹீரோ ஒரு போர்வை எடுத்து அவளுக்கு போத்தி விடும்போது நான் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த எக்ஸ் பொண்ணுகிட்ட ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு, கடைசியாக ஒரு தடவை சொல்லு அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டுட்டு இருக்காரு. ஐ லவ் யூ தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. அங்கேருந்து அப்படியே சோகமாக கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ பாத்ரூமுக்கு போகும்போது டோர் கதவில் உள்ள ஆள் இருக்காங்க, திறக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் தான் எழுதியிருப்பான்னு வேணும்னே கதவை தட்டுறாரு. உள்ளே வந்து ஹீரோயின், இல்லை நான் உள்ளே இருக்கேன், கதவை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. திரும்ப திரும்ப தட்டிட்டு அந்த லாக்கை திறக்க ட்ரை பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு பயமாயிருச்சு. உள்ளேருந்து கத்திட்டே இருக்கா. அப்புறம் சிரிச்சுட்டே போயிடுறாரு அங்கேருந்து. அடுத்த சீனில் ஹீரோயின் ஸ்கூட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவுக்காக. ஹீரோ வரவுமே ஹெல்மெட்டை தூக்கி போடவும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் பஸ்லலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம், அதோட இடம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு லொக்கேஷனுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பா. இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறா. ஸ்கூட்டி எடுக்கவுமே, இல்லை அப்போ நானாவது ஸ்கூட்டி ஓட்டுறேனே அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, எனக்கு தான் இடம் தெரியும், நான் ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டுறா. ஹீரோயின் அவன் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அந்த இடம் பீச் பக்கத்தில் தான் இருக்குது. உடனே ஹீரோ கையாலே காற்றுல படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று, இங்கே சிங்கர் இருந்தால் நல்லாயிருக்கும், கிட்டாரும் வாசிக்கலாம் இங்கே நின்று, ஆடியன்ஸ்லாம் அந்த பக்கம் உட்காந்துருந்தா அவங்களுக்கு நல்லா கேட்கும், இந்த ஜேஜி ஃபுல்லாகவே அந்த மியூசிக் ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ஆனால் ஒரே அழுகாட்சி சாங்காக போடாமல் லவ் சாங்காக போடுங்க அப்படின்னு கேட்குறா. அந்த ஈவெண்ட் முடிஞ்சு போகும்போது எல்லாரோட மனசுலையும் காதல் அலை வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் ஃபைனலாக ஒரு சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஆனந்த கண்ணீர், ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துட்டா சரிதான், ஆனால் அந்த பொண்ணு அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, அந்த ஈவெண்ட்டே சரியில்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நாமளே ஏதாவது செட் பண்ணாலும் அது ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போயிடும், அது ரியலாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போய், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களோ வேலையில், அதோட நீங்கள் ரொம்ப கைண்டாகவும் இருக்கீங்க, வேலையில் யாரும் தப்பு பண்ணால் அவங்கள கத்தாமல் பக்கத்தில் போய் இருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணால் இனிமேல் வராதிங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னவா பேசுகிறா சம்மந்தம் இல்லாமன்னு. நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை, மோசமான ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, ஏன் சின்ன வயசில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காசெல்லாம் திருடுவீங்களா அப்படின்னு சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு இருக்கா. நான் கூட இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் செய்வேன், இதெல்லாம் பெரிய தப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு செகண்ட் நமக்கே ஷாக் ஆகுது. ஆனால் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதான் நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களே, அந்த கஷ்டமான வாழ்க்கை இப்போ முடிஞ்சு போச்சு, சின்ன குழந்தை தப்பு பண்ணால் அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோமே தவிர நீ தப்பு பண்ணியிருக்க, உனக்கு இது தேவை தான் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அதுக்காக நான் உங்களை சின்ன பையன் சொல்லலை, உங்கள் மனசு அவ்வளோ அழகானது, உங்கள் வயிறு நிறைஞ்சாலுமே அந்த அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அதை விட அதிகமாக சாப்பிட்டீங்க, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ மருந்து தண்ணி கொடன்னு எல்லாமே கொடுத்தீங்க, நான் தூங்கினப்போ போத்தி விட்டது, எனக்கு ஒரு எமர்ஜென்சின்றதுக்காக உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்து மொபைல் ஃபோன் கொடுத்தீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பக்கத்தில் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஹீரோயின் ஒரு பொம்மையை வாங்கிட்டு இருக்கா. அங்கேயும் அந்த டாக்ஸி டிரைவர் வரான், அந்த கடை ஓனரா. அந்த பொம்மையை கையில் வச்சுட்டு ஹீரோயின், நீங்கள் இங்கே வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்றா. ஹீரோ யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ஏன்னு கேளுங்கன்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு உங்கள் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. திரும்ப இன்னொரு கடைக்கு போகிறா. இன்னொரு பொம்மையை கையில் எடுத்து வச்சுட்டு, உங்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவள் சைனீஸில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட் ஹீரோயின் அவள் ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே வெளியில் வராங்க. அப்போ ஹீரோ கிளம்புறா போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்காரங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கார்டனுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அந்த கார்டன்லேயும் அந்த டாக்ஸி டிரைவர் நிற்கிறான். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டெடிபியர் கொடையை பிடிச்சிட்டு வராரு ஹீரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லபடியாக ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. ஹீரோ திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஹீரோயின் ஒரு செகண்ட் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறா. அவனும் திரும்பி நிற்க ஓடி வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு என்னோடய கார்டை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்கள் கார்டையும் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்,
நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கார்டை கொடுத்து கால் பண்ண சொன்னாலும் பின்னாடி நம்ம மீட் பண்ணும்போது நீங்கள் என்னை தெரியாத மாதிரி போயிடலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம இப்படியே பிரிகிறது நல்லதுன்னு தோணிடுச்சு. நம்ம எப்போமாவது மீட் பண்ணிக்கிட்டா கூட நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும், அப்படி தானே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. நான் யாராவது காஃபி கொட்டினாலோ இல்லை ஃபார்மசியை பார்த்தாலோ இல்லை யாராவது ஸ்கூட்டரில் போனாலோ கண்டிப்பாக உங்களோட ஞாபகம் தான் வரும். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், என்னால் மூச்சு கூட விட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட தான் செய்வேன். ஆனாலும் இந்த அழகான நினைவுகள் மட்டும் மறக்காது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் திரும்ப ஹீரோவும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாரு. அந்த ரோஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கிளம்புறதா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸை ஆரம்பித்தேன். நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், என்னை சுற்றி ஆளுங்களாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே ஒரு கட்டத்தில் போய் தானே ஆவாங்க, சரி பார்த்து போங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கையில் பழங்களும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ கடற்கரையில் அந்த நெக்லஸ் கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அலை அந்த நெக்லஸ் மேலே மோதி போகுது. ஹீரோ அவரோட எக்ஸ்லவருக்கு கொடுத்த நெக்லஸை கடற்கரையிலே போட்டுட்டு போயிருக்காரு. அவளோட ஞாபகங்களை மறக்கணும்னு நினைக்கிறார் போல. அவருக்கு ஹீரோயினையும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 பேருமே சியோலுக்கு போயிட்டாங்க. ஏர்போர்ட்டில் ஹீரோவை அவர் பாஸ் வெல்கம் பண்ணுறாரு. ஹீரோ பார்க்காத மாதிரியே போகும், நான் அவ்வளோ அழகாக வந்திருக்கேன் அன்னைக்கு, என்னை கண்டுக்காத மாதிரி போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பழங்களை பார்த்துட்டு, நீ என்ன எனக்கு சோஜு வாங்கிட்டு வராமல் பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. இது ரோஸ் கொடுத்ததுன்னு சொல்ல, ரோஸா அப்போ ஒரு பொண்ணை பார்த்துட்டியா, வேற பொண்ணை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டுகிட்டே பின்னாடியே ஓடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மேனேஜர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து, நாளைக்கு உனக்கு மீட்டிங் இருக்குது, நீ இவ்வளோ தூரம் குடிக்காத அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மீட்டிங் வர அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கும் மீட்டிங் இருக்கு போல. அடுத்த நாள் 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒவ்வொரு ஆளோட மீட்டிங்காக தான் வந்திருக்காங்க. தற்செயலாக மீட் பண்ணிக்கும் போது 2 பேர் முகத்துலையுமே அவ்வளோ சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் ஆள் இருக்கிறதுனால அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியல. 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோ கூட வந்த ஆளு ஹீரோ கிட்ட, உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் போலையே, அவங்க கண்ணிலே தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் கூட வந்த ஆளு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போறாரு. இதான் சாக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வேகமாக ஓடி வரா. அந்த டைம் ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு வெக்கேஷனுக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பழக்கம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்கேருந்து ஓடிடுறா. இதை பார்த்துட்டாரு ஹீரோவும் பின்னாடியே போய் சாரி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்லன்னு சொல்றா. நான் கொஞ்சம் பழக்கம்னு சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது 2 பேரை தேடியுமே அவங்க கூட வந்ததுனால 2 பேரும் போக வேண்டியதாயிடுது. பப்ளிஷிங் ஹவுஸ் மூலமா ஹீரோயினோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவளை பார்க்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வெளியில வரும்போது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன இங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, கொஞ்சம் பழக்கம்னு சொன்னது நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அதை அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ முகத்தில் அவ்வளோ கலவரம் தெரியுது. ஒரே கல்ப்பில் அந்த காஃபியை குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் பழக்கம்னாலும் பழக்கம் தானே, அந்த கொஞ்ச நேரம் பழக்கம் கூட நம்ம வாழ்க்கையாகலாம், அவர்கிட்ட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த காஃபி வேணாம்ல அப்படின்ட்டு அவளோட காஃபியும் ஒரே கல்ப்பில் அடிச்சிடுறாரு. அடுத்த சீனில் அவங்க 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் வருது. யாருக்கு கோல்டாக இருந்தாலும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும், சைனீஸ் கைடை பார்த்தாலும் உன்னோட ஞாபகம் தான் வரும், ஏதாவது ஒரு பொண்ணு ஹாட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும், நான் உன்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு கார்டை கையில் எடுக்கிறா. அது இன்விடேஷன் மாதிரி தெரியுது. ஜேஜூவில் ஒருத்தங்களை பார்த்து புக்கை கொடுத்துட்டு பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர்றா. அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவங்க 2 பேரும் அங்கே நடந்து போனது, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டது, அவள் ப்ரப்போஸ் பண்ணது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அப்படியே நடந்து ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாள்ல ஈவெண்ட்டுக்காக, அங்கே வர்றா. பார்த்தா அங்கே தான் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. அங்கே ஹீரோ ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு. மியூசிக் பேண்டு எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. ஹீரோ மியூசிக் பேண்டை பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் பின்னாடி வந்து நின்று ஹீரோவை பார்த்துட்றா. ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டுருக்கா. அவள் கூப்பிடவும் இல்லை. ஆனால் ஹீரோவுக்கு ஏதோ தோணிடுது. பின்னாடி திரும்பி பார்க்க அது ஹீரோயின் அங்கே நிற்கிறா. அவளை பார்த்த சந்தோஷத்தில் மனசுக்குள்ளேயே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளை மனசுக்குள்ளே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு, ஜீஹோன்னு. அப்போ ஹீரோயினும் திரும்பி பார்க்குறா. ப்ரொடியூசராக இருந்துட்டு நீ அங்கே போய் நின்று என்ன பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிறது கேட்கலையா உனக்கு, உன்னோட பாஸ் இங்கே கூப்பிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, கிம் ஜீஹோ அப்படின்னு கத்துறாரு. ஹீரோயினும் பார்க்குறா. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அவள் பேர் கிம் ஜீஹோன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினை கேட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போவே அவளோட பேரை சொல்லியிருப்பாங்க. ஹீரோ பேரும் கிம் ஜீஹோ தான், ஹீரோயின் பேரும் கிம் ஜீஹோ தான். அப்போ ஹீரோயின் கிட்ட, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கிம் ஜீஹோ, நான் கிம் ஜீஹோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்றா. நான் இன்னைக்கு சொல்லலான் இருந்தேன், எனக்கு தெரியும் நீ எப்படியே வந்துடுவேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அது அந்த டாக்ஸி டிரைவர் தான். அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கப்பிள்கிட்ட காட்டும்போது பின்னாடி ஒரு கப்பிள் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணு. அப்போ நம்மளுக்கு அந்த கப்பில் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் தான் கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க.
அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு பாட்டு பாட சொல்கிறா. ஹீரோ முடியாதுன்னும் போது அப்போ டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கும் முடியாதுங்கும் போது நீங்கள் ஃபன்னாகவே இல்லை, நான் ஓடி போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருவேன் அப்படி சொல்லி ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எந்த ஃபைட்டும் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் ஃபுல் லவ்வாக நல்லபடியாக ஒரு ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, அதெல்லாம் யார் பாப்பா, அதெல்லாம் ஒரே போரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாம பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த நாமங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டே நடந்து போகிறதோட சீரியஸ் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான சீரிஸோட வரோம், வெயிட் பண்ணிட்டு இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற சீரிஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.